ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடோபி ஃபோட்டோஷாப்போட பிகினர் கைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கு கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸ்க்கு வந்து தம்ப்ளைன் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்ளைன் இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து ஆக்ஷன் வாய்ஸோட வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த தம்ப்ளைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடும் வந்து பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்க டூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. நியூ ஃபைல் அப்படின்னா நமக்கு ஒரு கஸ்டம் சைஸ் கிரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறது. ஓப்பன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ண ஃபைலை திரும்பி ஓப்பன் பண்ணி திரும்பி எடிட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ரீசெண்டாக என்னென்ன ஃபைலாக ஒர்க் அவுட் பண்ணமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா ஷார்ட்கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். மற்றபடி நமக்கு வந்து ஹோம் லேர்ன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேசிக்கானது. தென் அதுக்கப்புறம் யுவர் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் பை பண்ணி அப்படின்னா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் சேவ் ஆகிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். தென் ஷேர் வித் வியூ, லைட் ரூம் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் நம்ம டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து காட்டும். ஸோ அவ்வளோதான் நம்ம ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, ஃபஸ்ட் நமக்கு ஒரு ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ ஃபைல்லேருந்து கிளிக் பண்ணலாம். ஸோ நியூ ஃபைல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு போஸ்டரோ இல்லை ஒரு பேனரோ என்ன கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நம்ம சைஸ் வந்து இருக்கும். சைஸ் நம்ம ஃபஸ்ட் என்டர் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி நமக்கு வந்து இப்போ சேவ்டு ஃபோட்டோ, பிரிண்ட்டு, ஆர்ட் அண்ட் இல்யூஷன், வெப்பு, மொபைலு, தென் ஃபிலிம் அண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரீசெட் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபைல் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா சைடில் இங்கே வந்து கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட் டீடைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் வந்துட்டு கொடுத்துக்கணும். நியூ ஃபைல், உங்களுக்கு என்ன நேம் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கிரியேட் பண்ணுறீங்களா, பிக்சலா, இன்ச்சஸா, மில்லிமீட்டரா அந்த மாதிரி எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மில்லிமீட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு A4 ஃபைல் சைஸ் வந்து பார்க்கலாம். A4ஓட ஃபைல் சைஸ் வந்து பாருங்கள் 210 × 297. தென் அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் குவாலிட்டி எவ்வளோ வேணும், எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்கணும், நம்ம 300 வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கலர் மோட் வந்து பார்த்தீங்கன்னா RGB. இந்த CMYK கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு போஸ்டர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் எவ்வளோ பிட் அவ்வளோலாம் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் கீழே கிரியேட்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். நம்ம A4 ஃபைல் சைஸ் வந்து கொடுத்தோம், நமக்கு இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. திரும்பி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். Ctrl+Alt+I கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் டேப் வந்து வரும். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்துக்க முடியும். நம்ம வந்து 210 × 297, ரெசல்யூஷன் வந்து 300. ஸோ நீங்கள் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் கூட திரும்பி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். நம்ம A4 சைஸில் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து பார்த்து ஃபோட்டோவில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. இது இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்க்குறீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது இமேஜ் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா திரும்பி அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இம்போர்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென் திரும்பி இன்னொரு ஃபைல் ஏதாவது உள்ள இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்புக்குள்ளே ஃபைலெல்லாம் இம்போர்ட் பண்ணோம். ஃபைல் இம்போர்ட் பண்ணுறது வேறு விதமாக கூட பண்ணிக்க முடியும். இங்கே மேலே வந்து பாருங்கள் டாப்பில் ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபைல் இருக்கோ எல்லாமே காட்டும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இது வந்து பாருங்கள் தனி டேப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு கீழே இந்த பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அன்லாக் ஆயிரும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு வந்து இதில் இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட் இப்படி போட்டிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ ஃபைல் சைஸ் நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் பெருசு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி T பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசு பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஃபைல் நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபைல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ சேவ் கொடுக்கலாம். சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து நியூ ஃபைல் .psd, தென் கீழே சேவ், தென் அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் சேவ் பண்ணியாச்சு. தென் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்.
ஓகே. இப்போ நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம அந்த ஃபைல் சேவ் பண்ணது வந்து பாருங்க, இங்க வந்து ஹோம் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கனாலே தெரியும். நியூ ஃபைல் 1.psd அப்படின்ட்டு. இப்போ நமக்கு இந்த ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃபைல். இத நான் எப்போ வேணாலும் திரும்பி வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபைல் என்டர் ஓகே குடுக்கலாம். இப்போ இந்த ஃபைல ஓப்பன் பண்ணலாம். ஓகே. இங்க வந்து பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம திரும்பி என்னென்ன ஃபைல்ல எதுல நம்ம வச்சிருந்தோமோ, அது அப்படியே நமக்கு வந்து வந்துரும். ஸோ இந்த மாரி நம்ம வொர்க் ஃபைல வந்து சேவ் பண்ணி திரும்பி எப்போ வேணா கன்டின்யூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல இருக்கிற ஒரு ஃபைல் இருக்கு. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது? ஃபைல்ல போனோம் அப்படின்னா, சேவ் ஆஸ். சேவ் ஆஸ்ல வந்து பார்த்தா ஃபைல் ஃபார்மேட் வந்து கேட்கும். ஸோ இங்க வந்துட்டு ஜஸ்ட் சேவ் அ காப்பி. ஓகே. ஸோ இப்போ ஃபோட்டோஷாப் வந்திருக்கு. இங்க வந்து பாருங்க, நமக்கு எல்லா ஃபைல் ஃபார்மேட்டும் வந்து காட்டுது. நமக்கு என்ன வேணும்? JPEG வேணும். JPEG செலக்ட் பண்ணிட்டு, தென் எங்க லொகேஷன்ல சேவ் பண்ணணும். டெஸ்க்டாப்ல, தென் கிளிக் சேவ். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சேவ் குடுக்கும்போது என்ன குவாலிட்டில வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். குவாலிட்டி 4, 5, 6, 7, 8, 10. நம்ம ஹையஸ்ட் குவாலிட்டி வந்து குடுத்துடலாம். ஓகே. இப்போ இந்த ஃபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துருச்சு. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்ல இந்த ஃபைல் தான் வச்சிருந்தோம். அது நமக்கு அப்படியே JPEG-ஆ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு இது வந்து பாருங்க, இன்னொன்னு காட்டுறேன். இப்ப இந்த ஃபைல்ல வந்து பாத்து 4, 5 இமேஜ் இருக்கு. ஜஸ்ட் அந்த ஒரு இமேஜ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் நம்ம பண்ண முடியும். ஓகே. இதுக்காக தான் இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லேயர் பேனல் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லேயர்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டும். நமக்கு வந்து 3 ஸ்கிரீன்ஷாட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் லேயர் 1 இந்த எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. இது எல்லாமே நீங்க வந்து பாத்தா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல சின்னதா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹைட் பட்டன் மாரி இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து ஹைட் ஆயிரும். நமக்கு ஜஸ்ட் காட்டாது அந்த பேனல்ல. இப்போ வந்து பாருங்க. ஓகே. ஸோ கைஸ் இங்க வந்து பாருங்க, நமக்கு எதுவுமே காட்டல. இப்போ உங்களுக்கு எது வேணுமோ அது மட்டும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது மட்டும் வேணும். ஓகே. ஃபைல் போலாம். சேவ் ஆஸ். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, JPEG. சேவ். ஃபைல் நேம் வந்து வேற ஏதாவது குடுத்துக்கலாம். ஓகே. ஓகே கைஸ். இப்போ நமக்கு வந்து ஃபைல் வந்துருச்சு. ஓகே. இப்போ வந்து பாருங்க, அந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். வேணுன்றத எனேபிள் பண்ணிட்டு, வேணான்றத டிசேபிள் பண்ணிட்டு, நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஃபைல் சைஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி டாக்குமெண்ட் இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது எல்லாமே. ஓகே. இந்த ஃபோட்டோஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நீங்க வந்து பார்த்து ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து தெரியும். லேயர்ல இன்னும் 2, 3 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஒப்பாசிட்டிங்கன்றது கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த லேயர் பேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பாசிட்டி அப்படி வந்து குடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இத அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட நமக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து கம்மியாகும். இங்க வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு ஜஸ்ட் ஓகே. இங்க வந்து பாருங்க. ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபைலோட ஒப்பாசிட்டி இங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்க முடியும். இந்த பக்கம் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷ் டூல் வந்து குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பிரஷ் டூல் வந்து செலக்ட் பண்றேன். இப்போ இந்த பிரஷ் டூல் செலக்ட் பண்ணி சப்போஸ் நீங்க ஏதாவது டிரா பண்றீங்க. இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க, ஏதாவது நீங்க டிரா பண்றீங்க, இல்ல வந்து எடிட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகாது. இங்க வந்து பாருங்க, நம்ம இது 2 ஒண்ணா தான் இருக்கு. இப்போ நமக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு மேலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரா பண்ணிட்டோம். அதனால தான் நமக்கு இது இந்த மாரி வந்து இருக்கு. இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ பண்ணிக்கலாம். இப்போ அன்டூ பண்ணியாச்சு. இப்போ பிரஷ் டூல் செலக்ட் பண்ணி நம்ம பிரஷ் டூல் குடுத்தாச்சு. இப்போ இந்த கீழ இங்க வந்து பாருங்க, ஒரு நியூ லேயர் வந்து இருக்கு. கிரியேட் அ நியூ லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நியூ லேயர் வந்து போட்டுக்கலாம். இப்போ நாம போய் வந்து டிரா பண்ணலாம். இப்போ நம்ம டிரா பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இது வந்து பாருங்க, இப்போ இங்க மேல வந்து பார்த்தா மூவ் டூல், ஜஸ்ட் அந்த மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். மூவ் டூல் ஓகே. தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாருங்க, நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தனி லேயர். நம்ம லேயரா இருக்கும்போது வந்து போய் எல்லாமே தனித்தனியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது 2 மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லேயரா இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, கண்ட்ரோல் T போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வேணா அந்த மார்க் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நமக்கு இந்த லேயர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைச்சிருக்கும், லேயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபோட்டோஷாப்ல சைடுல நிறைய டூல்ஸ் இருக்கு. இதை வச்சு தான் நம்ம மோஸ்டா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னாடி, நம்மளோட சாம்பிளோட தம்ப்ளைன் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். எப்படி நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ தம்ப்ளைன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த தம்ப்ளைன் வந்து பாருங்க, இது எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் டூல்ஸ் பத்தி பார்க்கலாம். மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் வந்து பார்த்து நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்தோம் அப்படின்னா நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். தென் இந்த சைடில் நமக்கு வந்து கஸ்டம் சைஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிக்சல் செலக்ட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து 1280, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்து 720. ஓகே. இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட சைஸ். தென் ரெசல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பவுமே 72 தான் வைப்பேன்.
தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா கிரியேட். இதுதான் நமக்கு வந்து யூடியூபோட சைஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ்னு போட்டிங்க அப்படின்னா நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. ஸோ இதான் நமக்கு அந்த ஃபோட்டோ. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபோட்டோ வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் மட்டும் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டூல் வந்து இருக்கும். இந்த டூலோட நேம் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணலாம். இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம அதுவே வந்து பார்த்தா எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. தென் Ctrl+C Ctrl+V. இப்போ நம்ம Ctrl+C Ctrl+V கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது என்ன செலக்ட் ஆச்சோ அது மட்டும் நம்ம தனியாக வந்து வந்துடும். தென் அதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்து இமேஜ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாதி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பாதி கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு மார்க்கிங் டூல் வந்து இருக்குது. ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஏரியா வேணுமோ அதை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ஏரியா வேணும். தென் Ctrl+C Ctrl+V. ஸோ இப்போ நமக்கு தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வராது. ஏன்னா நம்ம ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூலில் தான் இருக்குது. ஸோ நம்ம மூவ் டூலுக்கு மாற்றினா தான் எல்லாத்தையும் மூவ் பண்ண முடியும். ஸோ மூவ் டூல் மேலே வந்து பாருங்கள் நம்ம ரெக்டாங்குலர் டூலுக்கு மேலே இருக்கிறது தான் மூவ் டூல். இது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் மூவ் ஆகும். இதே இந்த டூல் இருந்து மூவ் ஆச்சு அப்படின்னா மூவ் ஆகாது. ஏன்னா அது ரெக்டாங்குலர் டூல் இருக்குது. ரெக்டாங்குலர் டூலோட வேலையை தான் செய்யும். நமக்கு மூவ் டூல் கொடுத்தோம் அப்படின்னா மூவ் டூலோட வேலை எல்லாமே செய்யும். இந்த மாதிரி நமக்கு பாக்ஸ் காட்டுச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து Ctrl+D கொடுத்தோம் அப்படியே டீசெலக்ட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையில்லை டெலிட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்கா. ஓகே ஓகே நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டிங் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் போனோம் அப்படின்னா மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ இப்போ நமக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுன்ற மாதிரி பிரைட்னஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஹிட் ஓகே. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் இமேஜ் வந்துடுச்சு. தென் அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜூமாக இருக்கும். ஸோ நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஸோ பெருசு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+T அமுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து வரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு இப்படி ஜூம் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் வந்து ஆகும். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பெருசாகும். இதே நம்ம கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மைனஸ் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜூம் கம்மியாகும். நெக்ஸ்ட் நமக்கு இந்த OnePlusஓட லோகோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OnePlusஓட லோகோ நம்ம கூகுளில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லோகோவை எடுத்து ஜஸ்ட் இப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இம்போர்ட் பண்ண உடனே இது வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம முதலே சொல்லியிருந்தோம் Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம், T ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்ம். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜூம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இங்கே வச்சாச்சு, இங்கே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் இதை கிராப் பண்ணிக்கலாம். ஸோ கிராப் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் டூல் வந்து இருக்குது, ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல். அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மேலே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இங்கே கீழே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ நான் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நீங்கள் அப்படியே மார்க் பண்ணீங்க அப்படின்னா அதுவே டீசெலக்ட் ஆகிட்டு நம்ம திரும்ப வந்துடும். நமக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இது வந்து போதும். தென் Ctrl+C Ctrl+V. ஓகே ஓகே, இப்போது தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவ் டூல் செலக்ட் பண்ணணும். இந்த மேலே மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்துடலாம். இந்த இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பட்டன் கிளிக் பண்ணால் டெலிட் ஆயிரும். தென் அது இங்கே வச்சுக்கலாம். தென் உங்களுக்கு எவ்வளோ வேணால் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃப்ரேம் வந்து இருக்குது. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த இமேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த இமேஜ் நான் கை இருக்கா, இதை மட்டும் நான் தனியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு. இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நமக்கு இந்த கையை மட்டும் அப்படியே ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் செலக்ட் ஆகலை. ஷிஃப்ட் பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கீழே மார்க் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செலக்ட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து இந்த கை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. தென் Ctrl+C Ctrl+V கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இந்த லேயர்ஸ் வந்து பாருங்கள் நமக்கு வந்து வந்துருச்சு. இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லேயர்ஸ். இந்த இடத்துல நமக்கு தனியாக செலக்ட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் வந்துருச்சு. ஓகே, தென் பேக் வந்துடலாம்.
ஓகே. இத நீங்க ஹைட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஓகே இந்த கீழ இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா லேயர். ஸோ இத நம்ம ஹைட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப நான் கீழ ப்ரொஃபைல் பிக்சர் இத நான் வந்து ஹைட் பண்றேன். ஓகே. நமக்கு வந்து பார்த்தா கரெக்ட்டா காப்பி ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். நமக்கு இது வந்து போதும். தென் ஜூம் அவுட் வந்து பண்ணலாம். கண்ட்ரோல் மைனஸ். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரேம். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ். ஓகே. மொபைல் ஃப்ரேம தூக்கி உள்ள போடுவோம். ஓகே. மொபைலோட ஃப்ரேம் வந்து உள்ள போட்டாச்சு. இத கொஞ்ச நேரத்துக்கு ஹைட் பண்ணிக்கலாம். இந்த 1+ கிளிக் பண்ணிட்டு ஹைட் பண்ணா ஹைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்ப வேணா எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ரேம் உள்ள வந்துருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அதையும் தூக்கி உள்ள போட்டுறலாம். இப்போ வந்து பாருங்க நமக்கு இந்த இமேஜ் வந்து ஃப்ரேமுக்கு மேல இருக்கு. அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், இந்த ஃப்ரேம் கீழ போயிட்டு இது மேல வரணும். அதுக்கு தான் நமக்கு இந்த இடத்துல லேயர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேயர் வந்து பாத்தா ஜஸ்ட் நமக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து இருக்கு. அதுக்கு கீழ தான் லேயர் இருக்கு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் இப்படி கீழ ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா, ஸ்கிரீன்ஷாட் கீழ வந்துருச்சு. ஃப்ரேம் மேல போயிருச்சு. ஓகே. இப்போ நமக்கு அந்த இமேஜ் வந்து பாருங்க, நமக்கு இங்க வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் T போட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். தென் அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாரி நம்ம இமேஜ் வந்து பாத்தா ஜூம்ல இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு கரெக்ட்டா நம்ம அந்த ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பட்டன கிளிக் பண்ணிட்டு 0 பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட்டா ஃப்ரேம்க்குள்ள வந்துரும். இப்போ நம்ம வந்து இத வந்து பாத்தா இங்க கொண்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது 2யும் வந்து பாத்தா மெர்ஜ் பண்ணிடலாம். ஸோ ஓகே. இதையும் இந்த ஃப்ரேமையும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் மெர்ஜ் பண்ணிடலாம். அன்டூ பண்றது கண்ட்ரோல் Z அமுத்துனீங்கன்னா அன்டூ ஆயிரும். ஓகே. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு வந்து பாத்தா 2யும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லேயர் 2 லேயர் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் E தென் கண்ட்ரோல் 0. ஓகே. லேயர் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் E கொடுத்தோம் அப்படின்னா மெர்ஜ் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நம்ம இதை கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே இப்படி எடுத்து நிறுத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னா எங்கள் கைக்கு வந்துடும். ஓகே. இங்கே நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே இப்போ நமக்கு இந்த லேயர் பக்கம் வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் லேயர் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட், அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஹேண்ட் வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருந்தோம். அது நமக்கு வந்து மேலே இருக்கு. இதே நீங்க இப்படி கீழ இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம ஹேண்ட் கீழ இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க நமக்கு இது எடுத்து போட்டோம் அப்படின்னா உள்ள வந்து வராது. நமக்கு இந்த ஹேண்ட் வந்து மேலே வர்ற மாதிரி வரணும். ஜஸ்ட் இந்த லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டை மேலே கொண்டு போனோம்னா வந்துரும். அதுக்கப்புறம் இப்படி வந்தா வந்துரும். இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கம்மி பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் T போடணும். கண்ட்ரோல் T போட்டு ஜஸ்ட் அப்படியே இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா ரெடி. ஓகே. என்டர் அவ்வளோதான். ஓகே காய்ஸ் இங்கே வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். தென் OnePlusஓட லோகோ எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராப் ஷேடோ கொடுக்கறதுக்கு கண்ட்ரோல் அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு வரும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஷேடோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிராப் ஷேடோ வந்து கிரியேட் ஆகும் பேக் சைடில். தென் அந்த டிராப் ஷேடோவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. இங்கே வந்து பாருங்கள் சைஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், ஸ்ப்ரெட் எவ்வளோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் இருக்குது. பட் இங்கே நமக்கு இது ஒயிட் கலராக இருக்குது. இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல நார்மல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நார்மலை செலக்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஒவ்வொன்றா மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஃபில்டராக வரும். இங்கே வந்து பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கு. இதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் தான். மறுபடியும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸ்க்ரீன்ஷாட் இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்கு தான் நமக்கு அங்கே இருக்குது. இந்த கிளாக்கு தான் நமக்கு அந்த இடத்துல இருக்குது. அந்த கிளாக்கை மட்டும் தனியாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மார்க்கிங் டூல். ஓகே. மார்க் பண்ணியாச்சு. தென் கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V. ஓகே. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் இது வந்துருச்சு. இந்த இடத்துல நான் வந்து என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட். ஓகே. சப்ஸ்ட்ராக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அது வந்து பாருங்கள் வந்துருச்சு. தென் பெருசு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் T தென் ஜூம் இன். ஓகே காய்ஸ் இப்போ வந்துருச்சு. ஓகே. தென் நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பார் அதுதான் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் அது வந்து பார்த்துருந்தோம். அந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அப்படியே அந்த இமேஜை மட்டும் அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே வந்து பாருங்கள் அது மட்டும் செலக்ட் ஆயிருச்சு. இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இது மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தனியாக வந்து வந்துடும். ஓகே. இதை இந்த ஸ்க்ரீன்ஷாட் தேவையை டெலிட் பண்ணிடலாம். ஓகே. தென் இதை வச்சுக்கிட்டு தென் கண்ட்ரோல் T போட்டுட்டு தென் அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். ஓகே. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமேஜஸ் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்கேன். தென் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்.
ஓகே. ஸோ வந்துருச்சு. ஓகே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் அந்த 10 ட்ரிக்ஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நமக்கு வந்து டெக்ஸ்ட் டூல் வந்து இருக்கு. ஜஸ்ட் டெக்ஸ்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைப் பண்ணுற மாதிரி வரும். தென் ஓகே. தென் என்ன டூல் ஓகே. தென் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் MK2 அந்த ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணோம் அப்போ எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் 10 டிக்கெட் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஃபாண்ட் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் ஆயிருச்சு. உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் வேணும் அப்படின்னு எல்லாமே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் இந்த டீக்கு வந்து டைப் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணுறோம். தென் இங்கே கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ண வேண்டியதுதான். TRICKS தென் கண்ட்ரோல் T. ஓகே ஓகே கைஸ் அவ்வளோதான். இங்கே நமக்கு இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் டிராப் ஷேடோ வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நம்ம இந்த டிராப் ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் பிளெண்டிங் ஆப்ஷன் கீழே டிராப் ஷேடோ அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இவ்வளோ போதும். தென் இதே மாதிரி அந்த ட்ரிக்ஸ் அதை செலக்ட் பண்ணுறோம். ரைட் கிளிக் தென் பிளெண்டிங் ஆப்ஷன் டிராப் ஷேடோ தென் ஹிட் ஓகே. ஓகே ஸோ கைஸ் இந்த மாதிரி தான் நமக்கு இந்த தம்ப்ளைன் வந்து கிரியேட் பண்ணோம். ஓகே கைஸ் இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபாண்ட்டோட பொசிஷனிங் மாதிரி இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த தம்ப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கிரியேட் பண்ணது. ஓகே ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டூல்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. நம்ம ஒன்ஸ் டூல்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரியேட்டிவிட்டி தான் ஃபுல்லாகவே நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணுறது அந்த ஃபோட்டோஷாப். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு டைம் வந்து தம்ப்ளைன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ அந்த தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ சைடில் என்னென்ன டூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டூல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு பெட்டராகவே இருக்கும். ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ல அங்கே இங்கே எல்லாம் அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி ஒரிஜினலாக சேவ் பண்ணுற இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஃபைல் போயிட்டு நமக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ரிவர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். என்ன ஆகுது வந்து பாருங்கள். இப்போ நமக்கு என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பழைய எல்லாமே திரும்பி வந்து அது ஒரிஜினல் இடத்துக்கு வந்துடும். நம்ம டாக்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருந்தோமோ திரும்பி அதே பொசிஷனுக்கு வந்து வந்துடும். ஓகே ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன டூல் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இந்த டூலோட நேம் தான் நமக்கு வந்து மூவ் டூல். இது நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைல்ஸ்லாம் மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இங்கே மூவ் பண்ணுறது அங்கே மூவ் பண்ணுறது எல்லாமே ஒர்க் ஆகும். இதே இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது. இப்போ இந்த மூவ் டூல் இல்லாமல் வேறு ஏதாவது இந்த டூலில் இருக்குது. இப்போ செலக்ட் பண்ணி இருக்கும்போது நீங்கள் வந்து பாருங்கள் ஃபைல் உங்களால் மூவ் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று வரும். நீங்கள் எப்போ மூவ் டூல் செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் ஃபைலை மூவ் பண்ண முடியும். அதனால் ஃபைல் மூவ் ஆகலை அப்படின்னா மூவ் டூல்னு அர்த்தம். இது ஷார்ட்கட் வந்து பார்த்தா வி பட்டன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மூவ் வந்துடும். இப்போ நான் வேறு ஏதோ டூலில் இருக்கேன். இப்போ நான் கண்ட்ரோல் ஷார்ட்கட்டில் வந்து வி பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக மூவ் டூல் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய்க்க முடியும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது போக வைக்கிறதுக்கு டீசெலக்ட் வந்து பண்ணணும். கண்ட்ரோல் டி போயிடும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே இந்த மாதிரி நமக்கு இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஃபைல் இந்த மாதிரி கஜன்னு அலைன்மெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா திரும்பி எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் இடத்துக்கே கொண்டு வரணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு ரிவர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகே இந்த மாதிரி தான் மூவ் டூல் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறது வந்து இப்போ ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் வந்து பார்த்தா வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ ரெக்டாங்குலர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியா மார்க் பண்ணுறேன். இப்போ நமக்கு இதை வந்து பாருங்கள் கூகுள் அப்படின்னு வந்துடுச்சு. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட். இப்போது இது வந்து பாருங்கள் தனியாக வந்துருச்சு. இந்த மாதிரி இமேஜ் இருக்குது. அந்த இமேஜில் ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து இப்போ மார்க் பண்ணி எடுக்கிறது தான் இந்த டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. ரெக்டாங்குலர் டூல் செலக்ட் பண்ணி இப்போ நான் கூகுளில் வந்து பார்த்தா மறுபடியும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் அந்த கூகுள் வந்து பார்த்தா வரல. வேற என்னமோ வந்துருக்கு. இது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தா இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணல. பேக்ரவுண்டில் இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதான் ரெக்டாங்குலர் டூல் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம லேயர் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போது ஓகே இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ஹைட் பண்ணிடுறேன். இது இங்கே டூல் இருக்கட்டும். இப்போது நமக்கு இந்த கூகுள் வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டூல் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேயரில் வந்து பார்த்தா கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் நமக்கு இந்த லேயர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். தென் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தென் மூவ் டூல் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அதை ஜஸ்ட் இப்படி இழுத்தோம் அப்படின்னா வந்துருச்சு. ஓகே அப்போ நம்ம வந்து பார்த்தா கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டூல்ஸில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் நமக்கு ரவுண்ட் ஸ்டைல் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டோம். இப்போ நான் லேயர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்கள். ஓகே இப்போ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஓகே கைஸ் இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இது ஒர்க் ஆகும். டெலிட்
நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரஷ் டூல், லேசோ டூல் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் லேசோ டூல் வந்து செலக்ட் பண்ணலாம். லேசோ டூல் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து நீங்களே வந்து இப்போ ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த சைஸில் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, தென் மூவ் டூல் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஈக்குவலான ஷேப் வந்துருக்கும். இந்த லேசர் டூல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ற ஸ்டைல் வந்து பார்த்தா பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம லேயர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, திரும்பி இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, தென் மூவ் டூல். ஓகே, இப்போ வந்து பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளே வந்து மேனுவலாக பண்ணுறது தான் வந்து லேசர் டூல். இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டூல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்னெட்டிக் லேசர் டூல், பாலிகன் டூல் எல்லாமே இருக்குது. ஸோ பாலிகன் டூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் செலக்ட் ஆயிரும் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகே, இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா டூல் ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். ஸோ இதை வந்து முதலே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை வந்து பார்த்தா மார்க் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கூகுளில் வந்து போய்க்கலாம். கூகுளில் வந்து டாக் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த இமேஜை நம்ம எடுத்து ஃபோட்டோஷாப்குள்ளே இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, தென் பேக்ரவுண்ட் லேயரை அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்துடும், தனியாக வந்துடும். மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டு நம்ம தனியாக எடுத்தோம்னா வந்துடும். தென் பேக்ரவுண்ட் லேயர் வந்து ஹைட் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து பார்த்து தனியாக வந்து காட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்து மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஓகே, ஓகே, இங்கே பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி இமேஜ் வந்து கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். தென் கண்ட்ரோல் டி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரீசைஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃப்ரேம்குள்ளே ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து செலக்ட் ஆகும். பாருங்கள், செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாமே வந்து செலக்ட் ஆகிருக்கு. இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்தா டி செலக்ட் ஆயிரும். இப்போ நமக்கு ஏதாவது இந்த ஒரு டாக் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணும்போது வந்து ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் டாக் மட்டும் செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இப்போ நம்ம லேயர் ஹைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த டாக் மட்டும் தனியாக வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தனியாகவும் பண்ணிக்க முடியும். ஓகே, இல்லை இன்னொன்று வந்து பார்த்தேன். ஓகே, ஸோ இப்போ செலக்ட் சப்ஜெக்ட் வந்து கொடுக்கலாம். சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. பட் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு இந்த ஏரியா வந்து செலக்ட் ஆகலை. இங்கே நமக்கு அதோட வால் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அது அங்கே கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆயிரும். இல்லைனா ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அந்த ஏரியா மார்க் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அதுவே எடுத்துக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் மார்க்கிங் தப்பாகிடுச்சு அப்படின்னா ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உள்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து போகும். ஷிஃப்ட் பட்டன்ல செலக்ட் பண்ணி மார்க் பண்ணீங்க அப்படின்னா வெளியே வந்து மார்க் ஆகும். இதே நீங்கள் ஆல்ட் பட்டன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உள்ள மார்க் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்து போகும். இந்த மாதிரி நமக்கு வந்து இமேஜ் சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆயிரும். தென் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம எல்லா டாகும் வந்து தனித்தனியாக பிஎன்ஜி ஒர்க் ஆயிடுச்சு. இன்னொன்று நமக்கு வந்து இங்கே ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளரில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது நம்ம ஜஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் நம்ம மெயினில் நம்ம தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து எதுவும் செலக்ட் பண்ணக்கூடாது. கீழே அந்த மெயின் லேயர் இருக்குல்ல அந்த எல்லா இமேஜ் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபில்டர் போயிடலாம். ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன் பிளர். ஓகே, இங்கே வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளர் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இதே நம்ம ஃபில்டரில் போனோம் அப்படின்னா பிளரில் போயிட்டு நம்ம பாக்ஸ் பிளர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தா பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ரன்னிங் ஆகி வர மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டரில் இருக்கிற இந்த பிளர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து ஒர்க் ஆகும். இதுலேயே அந்த குயிக் செலெக்ஷன் டூல் வந்து இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். குயிக் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நமக்கு அதை நம்ம எங்கே வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம் அப்படின்னா அதுவே செலக்ட் ஆகிக்கும். ஆல்ட் பட்டன் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா இப்படி வந்து செலக்ட் ஆகும். ஸோ இது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இது அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ நம்ம தான் வந்து பார்த்து மேனுவலாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு இன்னொரு ஐடியா வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி வந்து கொடுத்துட்டோம். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சில டைம் வந்துச்சு அப்படின்னா நான் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணுவேன். அதுக்கு எப்படி நான் வந்து இந்த லேசர் டூல் வந்து பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, மேலே லேசர் டூல்
அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே நம்ம வேணுன்ற இடத்த வந்து பார்த்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். தென் டெலீட் பட்டன். ஓகே, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வேணுன்ற இடம் மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தோம் அப்படின்னு டெலிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் ஒரு சில நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ எல்லா டூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு இது ஒர்க் ஆகுது. குயிக் செலெக்ஷன் டூல் எப்படி ஒர்க் ஆகுது அதே மாதிரி மேஜிக் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து இருக்கிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் டூல். ஜஸ்ட்டு கிராப் பண்ணிக்கலாம். உங்கள் டோட்டல் இமேஜே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஆகும். ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கிராப் டூல். ஜஸ்ட் நீங்கள் அன்டூ பண்ணுறதுக்கு Ctrl+Z வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அன்டூ ஆயிரும். நெக்ஸ்ட் இருக்கிற இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டூல். இது நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணதில்லை. இது எப்படி ஒர்க் ஆகுனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த விண்டோ இமேஜ் வந்து இருக்குது. ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ் டெஸ்க்டாப். ஓகே, டெஸ்க்டாப்பில் சேவ் ஆயிருச்சு. தென் அந்த இமேஜை ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த ஃப்ரேம் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நமக்கு எந்த ஃப்ரேமோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாகை இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்க்கலாம் அந்த டாக் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போகும். நம்ம எது செலக்ட் பண்ணமோ அதுக்குள்ளே மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரேம் டூலில் வந்து ஜஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரேம்குள்ளே ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே அலைன்மெண்ட் ஆகி உள்ளே செட் ஆகிக்கும். இதுதான் ஃப்ரேம் டூல் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐட்ராப்பர் டூல். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் இருக்கிற கலரை வந்து பிக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது நமக்கு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் இதை நம்ம ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இங்கே நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க அது என்ன கலர்னு வந்து காட்டும். இப்போ நமக்கு இதே ஒயிட் செலக்ட் பண்ணுறோம். ஒயிட்டுக்கு போயிடுச்சு. இதே நமக்கு இது வந்து செலக்ட் பண்ணுறோம். இது வந்து போயிடுச்சு. இந்த இமேஜில் நம்ம சப்ஜெக்டாக நமக்கு இந்த டாகுக்கு வந்து என்ன பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆல்ரெடி இருக்கிற கலரே சூப்பராக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த லைட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டாகோட நோஸ் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டாகோட நோஸ் கலர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இது செலக்ட் பண்ணும்போது எங்கே ஆட் ஆகிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு ஆட் ஆயிரும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறேன். நமக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணுறோமோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். டாகோட நோஸ் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாகை வந்து செப்பரேட் பண்ணிடலாம். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் இங்கே ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் போட்டு இந்த டாகை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் Ctrl+C Ctrl+V. இப்போது நமக்கு டாக் வந்து பாருங்கள் தனியாக வந்துருச்சு. இப்போது இந்த ஒரு நியூ லேயர் வந்து போடலாம். நியூ லேயரை போட்டுட்டு தென் இந்த டாகுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதில் வந்து பாருங்கள் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃபோர்க்ரவுண்ட் கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். இங்கே நமக்கு ஒரு பிளாக்கு தென் அதுக்கப்புறம் இன்னொரு கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற லேயரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது கீழே வந்து பிளாக் கலர் வந்துருந்துச்சு. அது கீழே இருக்கிறது யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுக்குறோம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் அந்த பிளாக் கலர் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இதே ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு கலர் அப்ளை ஆகும். கீழே இருக்கிற கலர் ஃபில் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸு. இதே மேலே இருக்கிற கலர் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸு. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் இப்போ நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கலர் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதான் நமக்கு இந்த கலர். இந்த மாதிரி நமக்கு இந்த ஐட்ராப்பர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஒயிட் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஐட்ராப்பர் டூல் செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு இந்த ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு கீழே வந்து பாருங்கள் இந்த ஒயிட் கலர் வந்து நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த கலர் ஃபில் ஆகணும் அப்படின்னா ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல தான் மேலே நமக்கு வந்து கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியாச்சு. தென் இப்போ நமக்கு வந்து ஆல்ட்டு பேக் ஸ்பேஸு. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த கலர் மேட்ச் ஆகுதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஐட்ராப்பர் டூல் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஐட்ராப்பருக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற டூல் வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டூல் நமக்கு எப்படி ஒர்க் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாய் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இந்த பாயோட இமேஜில் நமக்கு வந்து அங்கங்கே சின்ன சின்ன பிளாக் டாட்ஸ் மாதிரி இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். ஜஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் லேயர் அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, இதை நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு அந்த ஸ்பாட் ஹீலிங் டூலும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் வந்துடும். இது ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இது சின்ன சைஸாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசு, இது இன்னும் கூட பெருசு. நமக்கு அவ்வளோ தேவையில்லை. நமக்கு அந்த நமக்கு எந்த இடத்துல எவ்வளோ ரிமூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நமக்கு இதை ரிமூவ் பண்ணுறோம், அதனால் இந்த சைஸ் வந்து போதும். தென் அதுக்கப்புறம் ஹார்ட்னஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், ஹார்ட்னஸ்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும். ஓகே, தென் ஸ்பேஸிங். ஓகே, இப்போது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அப்ளை ஆயிரும். ஓகே, கிளிக் 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 கிளிக்
ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. தென் இப்போ ஜூம் அவுட். ஓகே கைஸ், இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட பிஃபோர் இமேஜ் பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தா டூப்ளிகேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணால் நமக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இது ஒரு பிஃபோர், இது ஒன்று ஆஃப்டர். இப்போ நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஸ்பாட் ஹீலிங் டூல் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இன்னொரு சாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் இருக்குது, காப்பி பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் Ctrl+V. இப்போது தென் அதுக்கப்புறம் இமேஜை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, Ctrl+T பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நமக்காக கண்ட்ரோல் செலக்ட் பண்ணியாச்சு. நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன் செலக்ட் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த பெல் இருக்குது. ஜஸ்ட் இந்த பெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், பெல் ரிமூவ் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த பெல் வந்து பாருங்கள் ரிமூவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த பெல் ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஸ்பாட் ஹீலிங் டூல் ஒர்க் ஆகும். ஸோ இதில் நமக்கு வந்து இன்னும் 2-3 ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரிமூவ் டூல், ஹீலிங் பிரஷ் டூல், பேட்ச் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து பார்த்தா ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் இது ஒன்றே வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் இது ஒன்றா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பிரஷ் டூல். ஸோ பிரஷ் டூல் வந்து பார்த்துருந்தா ஜஸ்ட் உங்களுக்கு எதாவது ப்ரஷ் பண்ணணும் இல்லை ஆட் பண்ணணும்னா வந்து பதமாக பண்ணிக்கலாம். இது நான் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் டூல். ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். ஜஸ்ட் இந்த க்ளோன் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ளோன் டூல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த பெல்லை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பெல் இங்கே ஒரு பெல் இருக்குது, இந்த பெல் இங்கே கொண்டு வரலாம். நமக்கு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சைஸ் நமக்கு எவ்வளோ பெருசாக வேணும் ஜஸ்ட்டு ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீபோர்டில் ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடணும். பெல்லை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த பெல் வந்து பாருங்கள் இங்கே வந்துருச்சு. நியூ லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பெல் எங்கே வரணும் ஜஸ்ட் அப்படியே நம்ம வச்சு வரைவோம். ஓகே, வந்து வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தனி லேயரில் வந்து போட்டிருக்கோம். தனி லேயரில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Ctrl+T போட்டுக்கலாம். தென் மூவ் டூல் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் எங்கே வேணும் ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ளிப் பண்ணலாம். ஃப்ளிப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+T போட்டு தென் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளிப் வெர்டிகல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்படி ஆகும். தென் ஃப்ளிப் வெர்டிகல், தென் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு இது வந்து பாருங்கள் இங்கே வந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு சில ஆப்ஜெக்டில் தேவையில்லாததில் இருக்குது. அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முதலே வந்து பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு வந்துட்டு அந்த க்ளோன் டூல் செலக்ட் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து காட்டும். ஸோ நம்மக்கிட்ட தான் லேசர் டூல் இருக்கே. லேசர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரிமூவ் பண்ணலாம். இதெல்லாம் வேணாமோ அதெல்லாமே மார்க் பண்ணலாம். டெலீட் ஓகே ஓகே டெலீட். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற இடத்துல வந்து வச்சுக்க முடியும். தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் க்ளோன் டூல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல ஒன்று இருக்குது, அதை நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த க்ளோன் டூல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ க்ளோன் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் க்ளோன் டூல் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ சைஸை வச்சுக்கிட்டு ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி இப்போ இந்த இலையை செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஏரியா வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல வரைய வேண்டியது தான். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த க்ளோன் டூல் வந்து ஒர்க் ஆகும். க்ளோன் டூல் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி பிரஷ் டூல், அதுக்கப்புறம் ஆர்ட் ஹிஸ்ட்ரி பிரஷ் டூல் இருக்கும். ஸோ இது நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த ஆர்ட் ஹிஸ்ட்ரி பிரஷ் டூல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். எந்த லேயர் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அப்போ நமக்கு வந்து வரும். இப்போ டாகை செலக்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம், அந்த லேயர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது எனக்கு மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணதில்லை. இந்த ஃபீச்சர் நம்ம இன்னும் கூட வேற எங்கேயும் ஒர்க் ஆகுது, பட் நான் இன்னும் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. அப்புறம் இன்னும் 2-3 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்மளால் லேயர் வந்து இப்போ லாக் பண்ணிக்க முடியும். ஸோ லேயர் நமக்கு வந்து சைடில் வந்து இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாக் பட்டன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேயர் நம்மளால் வந்து இப்போ எதுவுமே வந்து பண்ண முடியாது. அந்த லேயர் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நமக்கு லேயர் அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட் வந்து அங்கேயே தான் இருக்கணும், இந்த பிளேஸ்மெண்ட் மாறக்கூடாதுன்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லேயரில் இருக்கிற லாக் வந்து பார்த்து யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ஒரு லேயரை வந்து பார்த்து அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு Ctrl+J கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேயர் வந்து இப்போ டூப்ளிகேட் ஆகும். இங்கே வந்து பார்க்குறீங்க Ctrl+J கொடுத்தீங்க அப்படின்னா அதே சேம் லேயர் உங்களுக்கு வந்து இப்போ டூப்ளிகேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் நமக்கு எரேசர் டூல். எரேசர் டூலில் நமக்கு 3 வந்து இருக்கும். ஒன்று எரேசர் டூல், இன்னொன்று வந்து பேக்ரவுண்ட் எரேசர் டூல், இன்னொன்று வந்து பார்த்து மேஜிக் எரேசர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லீஃப் வந்து இருக்கு. ஜஸ்ட் இந்த லீஃப நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நமக்கு பேக்கிரவுண்ட் வந்து அன்லாக் பண்ணிடலாம். எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் டூப்ளிகேட்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லேயரில் ஒர்க் பண்ணுறோம். சப்போஸ் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா, டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு இந்த லேயர்லேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுக்கணும்னு சொல்கிறது. ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த எரேசர் டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து எரேசர் டூல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் நியூ லேயர் வந்து போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். இப்போ நம்ம ஒயிட் கலர் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்துருந்தோம். ஓகே. ஜஸ்ட் நான் வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம வந்து எரேசர் டூல் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே. எரேசர் டூல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்து எரேஸ் பண்ணிக்க முடியும் இந்த பேக்ரவுண்டை. இப்போ இந்த லீஃபோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம டெலிட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அப்படியே எரேஸ் பண்ணுவோம். லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். எரேசர் டூல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்டில் தப்பாக டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து நார்மல் எரேசர் டூல். இதே நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர் டூல். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். ஜஸ்ட் பேக்ரவுண்ட் எரேசர் டூல் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ லேயர் வந்து காப்பி பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்க. ஜஸ்ட் நம்ம அப்படியே கொண்டு போனோம் அப்படின்னா சப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம அழிக்காம பேக்ரவுண்ட் எதுவோ அது மட்டும் நம்ம செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது இந்த மாதிரி ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ அன்டூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் எரேசர் டூல். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தோம் பிளைனான பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். நமக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து டெலீட் ஆயிரும். இங்கே வந்து பார்க்குறீங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. தென் கீழே இங்கே ரெடி அடிப்போம். ஜஸ்ட் கிளிக். ஓகே. ஜஸ்ட் கிளிக். ஓகே. ஸோ பட் இந்த மாதிரி தான் வரும். அது எல்லாமே நம்ம தான் வந்து டெலிட் பண்ணணும். ஓகே. இது இப்படி வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேசர் டூல் வந்து இருக்குது. லேசர் டூல் போட்டு ஜஸ்ட் நமக்கு வேணுன்ற இடத்த மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கைஸ் இங்கே வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்க்கலாம் நமக்கு இந்த மேஜிக் எரேசர் டூல் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேஜிக் எரேசர் டூலில் வந்து சப்ஜெக்ட் மட்டும் விட்டு பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது மோஸ்ட்டாக பிளைன் பேக்ரவுண்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நம்ம 3 எரேசர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து கிரேடியன்ட் டூல். இதை வந்து செலக்ட் பண்ணலாம். ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் இந்த எல்லோ கலர் மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் டாப்பில் இருந்து ஜஸ்ட் கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே. ஜஸ்ட் நான் இப்போ இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. இங்கே வந்து பார்க்குறீங்க நமக்கு அந்த கிரேடியன்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிரேடியன்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து நம்ம வர மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் மூவ் டூல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் வந்து ரெடி. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து பிளர் டூல், ஷார்ப்பர் டூல், ஸ்மட்ச் டூல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பிளர் டூல் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இந்த இலையை வந்து ஜஸ்ட் மினி ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளர் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிளர் டூல் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த இமேஜுக்கு வந்து பிளர் ஆட் பண்ணி விட்டுரும். இப்போ வந்து பாருங்கள். இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை ட்ரா பண்ணுறேன். ஓகே. ஓகே கைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ற அளவுக்கு வந்து பார்த்தா பிளர் அப்ளை பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து ஒரு மீடியமான பிளர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். பட் நம்ம பெருசாக வந்து பார்த்தா அப்ளை பண்ண மாதிரி தெரியல. இதே நம்ம லேயர் ஆஃப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளர் வந்து பார்த்தா அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஷார்ப் டூல். ஸோ இது நம்மளோட இமேஜை வந்து இன்னும் கூட ஷார்ப்பாக ஆட் பண்ணி கொடுக்கும். ஷார்ப் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி வந்து இப்போ சைஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்ற இடத்த மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது நமக்கு லேயர் ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ நம்ம பிஃபோர் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறது வந்து ஸ்மட்ச் டூல். ஸோ இது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்கள். ஜஸ்ட் நமக்கு அந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஒரு ஸ்மட்ச் எஃபெக்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். உங்களுக்கு அது உங்கள் இமேஜில் இந்த எஃபெக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் டூல். ஸோ இதை நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஓகே. நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோஸ் டூல், அதுக்கப்புறம் பர்ன் டூல், அதுக்கப்புறம் ஸ்பான்ஸ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டோஸ் டூல் செலக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு நம்மளோட இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் வந்து இருக்குது. இந்த ஃபேஸில் நமக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் பிரைட்னஸ் ஆட் பண்ண முடியும் இந்த டூல் யூஸ் பண்ணி. ஓகே. ஜஸ்ட் நான் இப்போ ஜூம் இன் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் நமக்கு ஒரு லேயர் வந்து டூப்ளிகேட் பண்ணியாச்சு. ஓகே. ஜஸ்ட் ஒரு கிளிக். ஓகே. ஓகே. தென்
ஓகே, ஜஸ்ட் இப்போ நமக்கு வந்து பாருங்கள் நம்ம ஃபேஸில் வந்து பார்த்தா பிரைட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இது நமக்கு வந்து பார்க்க நல்லா இல்லை தான், பட் இந்த மாதிரி இந்த டூல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வேணுன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது கீழே இருக்கிற இன்னொரு டூல் வந்து பாருங்கள், பர்ன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு நமக்கு வந்து பார்த்தா நம்ம இமேஜில் வந்து டார்க் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது நம்ம ஒயிட் ஆட் பண்ணி கொடுத்து இது நமக்கு வந்து டார்க் ஆட் பண்ணி கொடுக்கும். இங்கே வந்து பார்க்குறீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இப்போ பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி நமக்கு இந்த டச் டூல், அதுக்கப்புறம் இந்த பர்ன் டூல் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்பாஞ்ச் டூல். இது நான் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது, பட் நமக்கு இது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பென் டூல். ஸோ பென் டூல் வந்து பார்த்தா ஃபோட்டோஷாப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல் இது. இது யூஸ் பண்ணி நம்ம நிறையா வந்து பார்த்தா கட் பண்ணுவாங்க இமேஜஸ் எல்லாமே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் இதை நம்ம சாம்பிள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் வந்து பார்த்தா ஒரு ஆப்பிள் ட்ரீ வந்து இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பென் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளிக் வந்து கீழே பண்ணிடலாம். செகண்ட் கிளிக் வந்து பார்த்தா கிளிக் பண்ணிவிட்டு கையை எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு கர்வ் வந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த எட்ஜில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கட் ஆயிரும். திரும்பி வந்து பார்த்து நெக்ஸ்ட் எந்த இடத்துல வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தா கர்வ் பண்ணணும். கை எடுக்கக்கூடாது. தென் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம கரெக்டாக பொசிஷன் கிடச்சதுக்கப்புறம் ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கட்டு. தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, தென் லாஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நமக்கு வேணுன்ற மாதிரி கர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து பார்த்து செலக்ட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் அது நம்ம தனியாக வந்து வந்துடும். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்து பென் டூல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் கேட்பீங்க நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து இருக்குது. ஜஸ்ட் நம்ம எடுத்து இப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செலக்ட் ஆயிரும். ஓகே, தென் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. பிஃபோர்லாம் நமக்கு ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து இருக்காது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக வந்து பார்த்தா இருக்குது. ஸோ அப்போ எல்லாருமே நமக்கு வந்து பென் டூல் போட்டு தான் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் இப்போ ஆப்ஜெக்ட் எரேசர் டூல் நமக்கு வந்து இன்னும் கூட நம்ம டைம் சேவ் பண்ணுது. பென் டூல்லே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் பென் டூல் வந்து இருக்கும். அது இன்னும் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இந்த டூல் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும், அதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு இந்த கர்வ் டூல் வந்து ஒர்க் ஆகும். ஒன்ஸ் நம்ம எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் செலக்ட் பண்ணிங்க அப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இப்போ நமக்கு இந்த இமேஜ் வந்து இப்போ தனியாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ பென் டூல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் இந்த ஆப்பிள் கட் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த லீஃபை நம்மளால் வந்து இப்போ அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பென் டூல் யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் ஆப்ஜெக்ட் எல்லாமே கட் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷனாக தான் ஒர்க் ஆகும். ரெக்டாங்குலர் டூல் வந்து இருக்கும். ஜஸ்ட் நம்ம இந்த ரெக்டாங்குலர் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நமக்கு எந்த ஏரியாவோ அந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கோட் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஏஐ டூல் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் இது. ஆட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேர்ட் ஹேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இந்த லீஃப் இருக்குது. இந்த லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு ஆட் பண்ணுற மாதிரி நம்ம கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். பட் இந்த மோஸ்ட்டாக நான் நிறைய டைம் வந்து இப்போ ஏஐ ஜென்ரேட்டிவ் ஃபில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பெருசாக வந்து இப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆனதே வந்து கிடையாது. எப்பவுமே எனக்கு ஏதாவது இமேஜ் தேவைப்பட்டுச்சு அப்படி நானே கூகுள்லேருந்து எடுத்து போட்டுருவேன். இது நம்ம கொடுக்குற சஜஷன் வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து பெருசாக நல்லா இல்லை. இப்போ வந்து பாருங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, தென் அதுக்கப்புறம் நமக்கு 2-3 ஆப்ஷன் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணுன்றதை வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு இதோட நல்லா இருக்குது. பட் ஒரு சில டைம் வந்து இப்போ கரெக்டாக ஒர்க்கே ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பாருங்கள் நம்மளோட ஃபேஸை கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஃபில் ஆட் கிளாஸ் ஆன் மை ஃபேஸ். ஜஸ்ட் ஜென்ரேட். இப்போ நமக்கு என் ஃபேஸ்க்கு வந்து பார்த்தா கிளாஸ் ஆட் பண்ணுற மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலோட இமேஜே வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணி விட்டுருது. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தா ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தா மேக் மை ஃபேஸ் கேரி. என்னோட ஃபேஸை வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்க மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு சஜஷன் வந்து பாருங்கள் நமக்கு ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி அப்ளை பண்ணி விட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஜென்ரேட்டிவ் ஃபில் வந்து ஒர்க் ஆகும். ஒரு சில டைம் நல்லா ஒர்க் ஆகும், ஒரு சில டைம் இந்த மாதிரி ரிசல்ட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த இமேஜில் ஜென்ரேட்டிவ் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் டூல். ஸோ டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த இடத்துல போய்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிடுறேன். தென் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக் அப்படின்னு டைப் பண்ணிட்டோம். தென் மூவ் டூல். ஓகே, தென் டாக். இப்போ நமக்கு இதை சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்ஜெக்ட் ஆல்ரெடி செலக்ட் பண்ணது இருக்குது. ஜஸ்ட் இதோட பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேயரில் நமக்கு ஒரு ஒரிஜினல் இமேஜ், தென் டாக் டெக்ஸ்ட் டூல், அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் நமக்கு அந்த டாகை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கோம், அது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாகை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். டாகை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பெருசாக பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு டெக்ஸ்ட் செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைஸில் என்னென்ன ஃபாண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்றதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் என்டர். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் டாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் லுக் வந்து பாருங்கள். தென் டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ அமுத்தினா செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபாண்ட் வேணும்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி சைஸ் பெருசு பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் கண்ட்ரோல் டீ போட்டே நமக்கு வந்து டெக்ஸ்டோட சைஸ் வந்து பெருசு பண்ணிக்க முடியும். இதுலேயே நமக்கு 2-3 ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் டைப் டூல், இதை வந்து பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெர்டிக்கலாக வந்து டைப் ஆகும். டிஓஜி டாக். இந்த மாதிரி நமக்கு 2-3 ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வெர்டிக்கல் டைப் மாஸ்கிங் டூல். இதை ஜஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிடுறேன். தென் டிஓஜி டாக் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னது பண்ணிடலாம். டிஓஜி மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம நியூ லேயர் போட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அது என்ன கலரோ அந்த கலர் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தோம் அப்படின்னா டி செலக்ட் ஆயிரும். கண்ட்ரோல் டி போட்டு நமக்கு இந்த டாக் வந்து பெருசு பண்ணிடலாம். ஓகே, இந்த டாகுக்குள்ளே நம்மளால் வந்து பார்த்தோம்னா வேறு இமேஜை வந்து ஃபிட் பண்ண முடியும். அது எப்படின்னு வந்து காட்டுறேன். ஜஸ்ட்டு ஓகே, இப்போ இந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஜஸ்ட் இந்த எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். இப்போது நமக்கு அந்த டாக் லேயருக்கு மேலே வந்து பார்த்தா வச்சுருக்கோம். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தோம் அப்படின்னா கலர் ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தா இந்த இமேஜுக்குள்ளே ஆட் ஆயிரும். இப்போ கண்ட்ரோல் டீ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள் அது ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணும்னு டைப் பண்ணிக்கோங்க. தென் நியூ லேயர் வந்து போட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கலர் வந்து ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இமேஜோ அந்த இமேஜ் உள்ள தூக்கி போடுங்க. தென் லேயருக்கு மேலே வந்து இருக்கணும். தென் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து அப்ளை ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டெக்ஸ்டைல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத் செலெக்ஷன் டூல். இது நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ரெக்டாங்குலர் டூல், எலிப்சஸ் டூல் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரெக்டாங்குலர் டூல், எலிப்சஸ் டூல் இதெல்லாமே நமக்கு வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ நான் ரெக்டாங்குலர் டூல்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலர் டூல் வந்து போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் நமக்கு செலக்ட் பண்ணி மார்க் பண்ணோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனல் வந்து வந்துடும். ஸோ இந்த பேனலில் நமக்கு வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் கூட அது வித் எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குன்னு வந்து காட்டும். அதை நீங்கள் வந்து பார்த்தா கர்வ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு இந்த லேயர் யூஸ் பண்ணி வந்து பாருங்கள் கர்வ் பண்ணலாம். இப்போது ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்து நம்ம பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பாருங்கள் நம்ம கார்னர் வந்து பாருங்கள் எப்படி கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்து 4 பக்கமும் வந்து பார்த்து கர்வ் பண்ணிக்க முடியும். இதுலேயும் நமக்கு வந்து அந்த கிரியேட் கிளிப்பிங் மாஸ்கில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நமக்கு வந்து இமேஜ் வந்து லேயருக்கு மேலே வந்து போட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க், அவ்வளோதான். இப்போ இந்த லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோம் டெக்ஸ்ட் டூல் போடுறீங்க. ஓகே, டெக்ஸ்ட் டூல் போட்டு ஹலோ டெக்ஸ்ட் டூல் போட்டுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம் அப்படின்னா செலக்ட் ஆகும். தென் மேலே இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ற கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ரெக்டாங்குலர் டூல் வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து எலிப்சஸ் டூலு, ட்ரையாங்கிள் டூல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ எலிப்சஸ் டூல் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரவுண்டு வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் இதுலேயும் நமக்கு இந்த அளவை வந்து பார்த்தா காப்பி பண்ணி மேலே வச்சுக்கலாம். தென் டாப் லேயர்
இந்த மாதிரி நமக்கு ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ராப் பண்ணி இப்படி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல். ஸோ இந்த ஹேண்ட் டூல் வந்து பாருங்கள் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜூம் இன் பண்ணுறது, தென் மூவ் பண்ணி பார்க்குறது எல்லாமே நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக நம்ம மூவ் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ண முடியும். இது நம்ம ஒட்டுமொத்த லேயரையும் வந்து பார்த்து மூவ் பண்ணி கொடுக்கும். பார்க்குறீங்க எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இது இன்னொரு முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், எல்லாமே ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. இப்போ நமக்கு இந்த இமேஜ் வந்து இருக்குது, பட் இந்த பேக்ரவுண்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது இந்த ஏரியா எல்லாமே. அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். டார்க் கிரே, தென் மீடியம் கிரே, தென் லைட் கிரே. ஸோ இது வந்து பாருங்கள் கஸ்டம். ஸோ இப்படி நமக்கு வந்து வச்சுக்க முடியும். ஸோ கஸ்டம்னா நமக்கு பிடிச்ச கலர். ஓகே, தென் இதே வந்து செட் கஸ்டம் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இது நார்மலாக டிஃபால்ட் இந்த கலரில் இருக்கும், பட் உங்களுக்கு செட் கலர் கஸ்டம் கலர் கொடுத்து உங்கள் பேக்ரவுண்டு கலர் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகே, லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தா ஜூம் டூல் பார். ஜஸ்ட் இந்த ஜூம் பட்டன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து காட்டும், ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நமக்கு எந்த லேயர் செலக்ட் பண்ணுறோமோ அது நமக்கு இன்னும் வந்து பார்த்தா ஜூம் ஆகும். இங்கே வந்து பார்க்குறீங்க, நம்ம லேயர் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மைனஸ் பட்டன் கிளிக் பண்ணாலே நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். பட் இங்கே டூல்லையும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இந்த மைனஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு இதை வந்து பாருங்கள் எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. தென் எல்லாமே நம்ம ஒரு இடத்துல வர்றதுக்கு கண்ட்ரோல் ஜீரோ கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரேம்குள்ளே ஃபிட் ஆயிரும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூலும் வந்து பார்த்தாச்சு. இந்த டூல் நமக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கே வந்து தெரியும். ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் முழுக்க கிரியேட்டிவிட்டி தான். ஒன்ஸ் நம்ம டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டிசைன் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அது எப்போ கிடைக்குன்னு வந்து பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா வந்து கிடைக்கும். அது மூலமாக டிசைன் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறது நீங்களே வந்து பார்க்கலாம். நீங்களும் உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் வந்து பார்த்து நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா #how2videos அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் எவ்வளோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.